எனக்கு கொஞ்சம் நிதி சுமை இருக்கிறது, நிதி பற்றாக்குறை இருக்கிறது. வங்கிகள் மூலமாக பணத்தை தர வேண்டும் என்று 2 கோடி ரூபாய் நம்முடைய கழக நிதியை எனக்கு தாருங்கள். எனக்கு அத்துப்படி நான் கையெழுத்து போட்டதே ஃபைல் பூரா அங்க அடுத்ததுக்கு போகும். எங்க போகணும்? திகார் செயலுக்கு நீ போகணும். தைரியமா சொல்றான், சொல்லு. நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ஜனவரி 19 உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வருகிறது. காண்டி எல்லாம் சூனாப்பானா காத்திருக்க வேண்டியதாகி போச்சு. இருக்கட்டும், பொதுவாகவே எடுத்துங்க. இந்த கொடநாடு பிரச்சனை, கொலை கொள்ளை பிரச்சனை, இதெல்லாம் இன்னும் வெளியில வரல. இதை வச்சு பொதுமக்களே சொல்றாங்க, எடப்பாடியும் திமுகவும் ஒன்றிணைந்து செயல்படுறாங்க. என்னைய மாதிரியே அழுகிறேப்பா. உங்களுக்கு ஒரு ரகசியம் இருக்கு, எங்க வீட்டுல ஒரு ரகசியம் இருக்கு, அப்பா அம்மாவுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. அம்மாவுக்கு மிகப்பெரிய விசுவாசிங்கிறார். உன்னை எங்கிருந்து எங்க கொண்டாந்து அமர வச்சாங்க? இடையில வந்தவர் ஓபிஎஸ் எல்லாம் இடையில வந்தவருங்க. 89 எம்எல்ஏ, 91 91 எம்எல்ஏ, 98 எம்பி, 2001 எம்எல்ஏவே ஆகிறாரு. எவ்வளவு மோசமான வார்த்தை. அதே சொல்றீங்க. 2 கோடி ரூபாய் அம்மாவுக்கு கடன் கொடுத்துன்னு சொல்றாரு. கோடி நாயக்கனூர்ல அம்மா 89 போட்டி இருக்கின்ற பொழுது அம்மாவை எதிர்த்து நிர்மலா அவர்கள் போட்டிட்டாங்க. அம்மா எழுத்து போட்டிட்டாங்க. அவருக்கு சீஃப் ஏஜெண்டா இருந்தவர் தான் இந்த ஓபிஎஸ். இவர் தான் அம்மாவுக்கு விசுவாசமா. 89 எனக்கு சீட்டு கொடுத்து என்னை வெற்றி பெற செஞ்சாங்க. சேவல் நான் வெற்றி பெற்றேன். சொல்லு, நான் பகிரங்கமா சொல்றேன், சொல்லு. அப்படி இருந்தா திமுக விடுவானுங்களா? திமுக பி டீம் அப்படித்தான் சொல்லுவாங்க. வேற வழியே கிடையாது. இவரு ஜெயிலுக்கு போறது உறுதியாயிட்டு, மற்றவங்க குறை சொல்லிட்டு இருக்காரு. சொல்லையா, என்ன ரகசியம் சொல்லையா, உனக்கு தான் தெரியுது, சொல்லு. சொல்லுவாங்க எறும்பு ஏராப்பலன் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி கேட்கறவன் இருந்தா எறும்பு ஏராப்பலன் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அது மட்டும் இல்ல, பல வழக்குகள் அவர் இருக்காரு, பல வழக்குகள் அவர் சந்திச்சுட்டு இருக்காரு. அவர் விரைவில் பல வழக்குகள், ஒரு வழக்கு இல்ல பல வழக்குகள் அவர் போறது நிச்சயம். அனைத்து இந்திய